வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கையாலே இருக்கிறார் ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கையிலே சாய்கிறார் அவர் கண்ணை கடித்துக்கிட்டு நிற்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறார் காலாலே நடக்கிறார் தோடம் போட்டு காக்கிறார் கையை தொட்டு வாங்குகிறார் கையிலே பட்டமே பாசம் கொடுக்குது கையோடு சேர்த்துக்கிட்டு பாவோடு வருது பொண்ணு போல இருந்து இப்போ உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணு சாத்திரா முதல்ல கழிச்சுக்கிட்டு தெரிவா சிரிக்கிறா 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 அப்படி இருக்க அற்புதமாக ஒருவன் குழம்பிக் கொண்டிருக்கிறாரே அவற்றை பார்த்ததால் உள்ளே தெரியும் பொழுது தெரிகிறது போவா வெளியில வர முடியல பனி பனி உட்கார முடியல ஏதோ தேடிக்கிற மாதிரி இருக்கேன் தேடுங்க மறுபடியும் உள்ள வேட்டுக்கு பார்க்கலாம் யார் எங்கள் இந்த குளூர்ல இவ்வளவு குளிர்லையும் எதுக்கு நீ கொத்துற இப்போ வண்டியில நிக்காது யாருப்பா யாருங்கள் அருணாள்டு மாலை துரத்தி வரும்போது இடையில் நிற்கிறது மரியாதை என்ன மொத்தம் மேடை நாகரிகம் முக்கியம் என்ன யாரு பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க மானை துருத்திக்கிற மானை துரத்தி கொண்டு வந்தேன் ஓ துரத்தி கொண்டு வந்தீங்களா சற்று நேரம் முடிவெடுக்க சென்றீங்களோ இருக்கட்டும் எங்க இருந்து வந்தீங்க வெள்ளிமலையில இருந்து பாவம் சும்மா விடாதியா என்னையா 5:30 மணிக்கு வந்து மானை தேடி வந்தேன் மயில தேடி வந்தேன்னு சொல்லி பள்ளியில போட்டு எல்லாத்தையும் வாக்கி எடுக்கிறவன் சரி நியாயமா மாலை தேடி வராம போயிடலாம் வந்த மானத்தை விட்டுட்டு போயிடலாமா ஆனா பாத்தியாயா ஆமா சத்தியமா உண்மையா போய் சொல்லாது நிஜமா இல்லையா வாயா உள்ளதானே படுத்து கிடந்தது மான் இல்லையா மான் இல்லை சத்தியமா நிஜமா ஒப்பம் எங்க அப்பா வந்து எவ்வளவு பெரிய ஆளு அவங்க என் ஊருக்குள்ள வட்டி கொடுத்துட்டு வட்டி கொடுக்குறாரு அம்மா பெருமுண்டாலியா உங்க அப்பாவா அம்மா நம்மளுக்கு ஒரு 3 காசு வட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்க 3 காசு வட்டிக்கா 3 காசு வட்டிக்கு என்ன வேணும் பணம் என்ன பணம் என்ன பணம் இல்லையா என்ன பணம்யா உங்க மைண்ட் வாஷ்
அம்மா எங்க இருக்கியா? வெள்ளிமலையில இருந்து மறுபடிகளை மானை கண்டேன், கண்டதும் பிறப்பு வந்தேன், வந்ததனால் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். ஈரமான வீடு மானை பார்த்தா இப்படி காய்ச்சப்பட்டீங்க. இந்த தைரியத்தை பாராட்டேன். ஆனா நீங்க தேடி வந்தமா நீங்க இல்ல. ஐ எம் சாரி போயிட்டோம். குடியா ஏன்னா எங்க வீட்டு இடம்பியா? நீ பாட்டு உள்ள வர. உங்க வீட்டு இடம்னா நீ பாட்டு உள்ள போலாமா? ஏன் வந்தாரு மாடு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. மாடு இல்லைன்னா உள்ள போயிருந்தா நெகி போத்தாரு. இந்த குளிர்ல பாத்தீங்களா உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு என்னது உள்ளுக்குள்ளே போகணும்னு தோணுது. மாடு இல்லையா? மாடு இருக்கியா? ஏன்னா இல்ல இல்லையா? அட சத்தியமா மாடு இல்லையா? என்ன சத்தியமா இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்கையா? அவவே கிடக்கிற கிடல யாயா புரிஞ்சுக்க போய் இங்க என்ன நடக்கு? நீ மாடு கட்டுற குடிக்க வாயை காத்துக்கிட்டீங்க. மாடு வாய்க்கு போயிட்டோமா? சரி மானுக்கு பாத்தியா? வெள்ளிமலையில என்ன நீங்க தெரிய வந்தம்மா? நான் மான பெண்மா? பெண்மா. குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? அப்படியே குட்டி மானியா? குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? குட்டி போடல, அதுவே குட்டி போடாத மானா. சரி மானை நீங்க துரத்திருக்கீங்க. மானுனால நீங்க ஓடி வந்துருக்கீங்க. மான் முன்னால ஓடி இருக்கு. அப்படி மான் முன்னால ஓடும் பொழுது மானை வாழை தூக்கிட்டு ஓடிச்சா வாழை மணிக்கிட்டு ஓடிச்சா? Come to the point. கேட்ட கேள்விக்கு பதில். முன்னாடி ஓடுது, முன்னாடி ஓடுது, பின்னாடி வந்து வாழை தூக்கிட்டு ஓடிச்சா வாழை மணிக்கிட்டு ஓடிச்சா? யோசி. நான் எதை செஞ்சாலும் சரியா செய்வேன். அவனை பிடிக்க சரி மானை பார்த்தோன்னே தோலுக்கு ஆசைப்பட்டீங்களா, கொம்புக்கு ஆசைப்பட்டீங்களா, இல்ல மாமிசத்துக்கு ஆசைப்பட்டீங்களா? தனியா தோலுக்கு தனியா மாமிசத்துக்கு தனியா ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அந்த மானை எனக்கு சொந்தமான மானு. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய போற? சரி அதுக்காக அப்படியே பக்கத்துல வச்சு பாத்துக்கியா? மணக்கோட்டை கட்டி. மணக்கோட்டையா? ஆமா. உன் கொட்டை தெரிஞ்சு நான் சொல்றது பிறக்கப்பட்ட மாணி வளர்க்கப்பட்ட மாணியா ஜீவராசிகள் வீரத்தேவன். என்னதா வீரத்தேவன் உங்க அப்பா வேறு நம்பிராய் அண்ணன் தம்பி பையனையா? என்ன கிட்டத்தட்ட தெரிஞ்சு எங்க எங்க அப்பன் கடை வாங்கியிருக்கேன் போல கடைக்காரன் தேடி வந்திருக்கேன் போல. அதெல்லாம் நம்பிராஜ மாதிரி எங்க விட்டுனே. சரி எங்க அப்பா பேர் நாசர். எந்த நாசரியா? தென்னிந்திய நடிகர் சங்க திரைப்பட தலைவர். அவரா? அப்பதான் உங்க அப்பாவா? உங்க அம்மா பேரு? எதுக்கு இதெல்லாம் கேட்கறியா? இல்லையா கேட்கிற காரணம் இருக்குல்ல. நங்கை மோகினி. நங்கை மோகினியா? ஓட பார்க்க ஆயா நீ மட்டும் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது உங்க அப்பா அம்மா இப்ப நீங்க என்ன விசாரிக்கிறது இல்லையா? என்ன தெரியலையா? தாப்பப்பட்ட பிள்ளை கட்டியா வாயா? கடல்ல வேறையாமையா? உங்க அப்பா நம்பிராஜன். நம்பி மகனே. ஆமா மாப்பிள மாப்பிள உனக்காயா? ஆமா ஆமா அப்படியா? ஆமாப்ல. நோக்கும் நேக்கும் என்ன உறவு? எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தவங்கயா? கூட பிறந்தவளா? அப்படின்னா உங்க மாப்பிளையா? என்ன மாப்பிள்ள? சொந்தக்காரங்களா வந்து சண்டை போடுறீங்க. முதல்ல சொல்லக்கூடாதா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இந்தாலதான் பொசுக்கு கை நீட்டிட்டு சில்லறை கொடுப்பாங்க. அப்படியா? சரிமா இருங்க. எங்க வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளை வர போறீங்க. தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமாப்ல. சரி சரி கோபப்படாத விடு. வந்துட்டாரு என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணப்ப? கூட காவல். காவல் நாங்க எல்லாம் காவல் பண்ணுவோம். காவல் பண்ணு எதுக்கு ஆளாட்டுன? தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? சரி சந்தோஷம். அப்படியா? ஆமாப்ல. சரி மாப்ள. பாத்தீங்களா? சந்தோஷம். சந்தோஷம் ஏன் சொல்றாங்க? அதுவே பெரிய தோஷம்.
ஐயா சந்தோஷம் என்ன சண்டத்துல அதாவது இடையில வரும் என்ன வரும் என்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு நல்ல நேரம் போகுது எது என்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு நல்ல நேரம் போகும் நல்ல நேரமா நல்ல நேரம் எப்பவுமே நம்மள ஏற்படுத்தி கொடுத்தது கிடையாது என்னது தாலி கட்ட நேரத்துல ஐயர் சொல்லுவாரு சீக்கிரம் மாப்பிள்ளைன்ற தாலி எடுத்து கொடுங்கோ நல்ல நேரம் போக போகுது நல்ல நேரம் அன்னைக்கு பிடிக்கிற கிரகம் சாகர வரைக்கும் விடாது நீ பார்த்தா பல குண்டாஞ்சட்டி உடைச்சிருப்ப போல இருக்கு உட்காந்து கரெக்டுங்க வராத ஆடியா எம்புட்டு ஆட்டம் பேர் தூத்துதப்பா கடிச்சு எடுத்து விடு வந்துட்டாப்பா பாருங்க இதுவா அம்மா கொடுக்கணும் கம்பெனியா கலங்கத்த மீன் வாங்கி பிள்ள மீன் வாங்கி காலத்தோடு சமைச்சு வச்சு சமைச்சு வச்சு ஒரு மாதிரி அடிச்சா எங்க நீ நிறுத்து பார்க்கலாம்
சூப்பரா இருக்கு யாருடா செய்ய முடியாத செஞ்ச மாதிரி சிங்காரம் போல என்று காதல் கொண்டவளா இல்லையா இது புதுசா இருக்க அப்படியா யாரு இது வா நம்ம இடத்துக்கு அந்த வேடூர் ஆட்டமே அப்படித்தாமா ஒரு ஆட்டம் ஓடுறேன் எப்படி நடத்துக்கிறேன் ஆமா இந்த ஆட்டமா எதையுமே தப்பா எடுத்தா தப்பா தெரியும் தப்பா நினைக்க தப்பா தெரியாது சரி அதிகம் பேசாத யார வந்து மிஸ்டர் ரவிதரன் வேடுவர் மானத்தில் வந்து சொன்னாரா சொன்னார் அதுக்கு மறுப்பு என்ன சொன்னார் இவரா சொன்னாரு எப்ப சொன்னதுன்னு சொல்லிட்டே இருக்காரு நான் வந்தவங்களுக்கு வரவேற்பா முறையா கொடுத்தா யா அப்படின்னா ஆமாண்டா பக்கி இங்கிலீஷ் படிக்கிறேன் கேட்குறியா தமிழ் தான் படிக்கிறேன் தெரியாது தெரியும் மாணிக்கடதாக தெரிய இந்த வான்குட்டி உள்ளே நம்முடைய மான் எப்படி இருக்கும் மானுக்குரிய
You tell me after my sister tell me. எப்படிப்பட்ட மொழி அப்படின்னு புரிய வைக்கிறேன் அப்புறமா சரியா? Come on. சொல்லுங்க நாங்க என்ன காரணம்? This is my மறுபடியும் அலைகள் வான்குட்டத்தை கண்டேன். கண்டதும் சென்று பிடிக்க வானோடு நானோடு என்று ஓடிவரும் பொழுது தங்கிருந்த திரைப்படத்தில் நுழைந்த காரணத்தால் இந்த இடத்துக்கு தலைக்கின்ற வழியில் உங்களிடம் கேட்கிறேன் அனுமதி மட்டும் கொடுத்தா போதும். மாட்டு பேர் அப்படிப்பட்ட மான் எப்படி மான் அப்படி தன்னுடைய மருத்துவத்தை எண்ணத்தில் நலமிருந்தால் சுட்டி எவ்வளவு சுத்தமா இருக்கு. இன்பமே எல்லோருக்கும் கவிதை கண்டாலே கவி பாடுமா கலை கண்டாலே கண்ணுக்கு சிலையாகுமா அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா அபிநயக்கு முடிஞ்சு போயினா இப்படி மறுபடிய அழகான மான்கூட்டத்தை கண்டேன். இருக்கக்கூடிய மானை பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுக்கணும். மான் இருக்கணும். மானை எங்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி இந்த மானை வச்சுக்கிட்டு இடையில போற மாதிரி இருக்கு. நீங்க ஆரம்பிக்கிறது ஏதாவது இருக்கு. மான் இருக்கா? ஆமா. அதாவது மான் இதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்துச்சா இல்ல இப்ப நீங்க விரட்டுறதுனால மான் குட்டிங்க வந்துருச்சா? அதாவது காட்டுக்குள்ள வந்து ஒரு வயல்ல தீர்ப்பு சரியா இருக்கணும்ல. சும்மா ஏதோ கேட்டேன் மானுமே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க முடியாது. வருங்க சொல்லுங்க. அதாவது வந்த மறுபடியிலே காட்டுக்குள்ள வரப்படுது நிறைய மான்கள் இருந்துச்சு. நிறைய. ஆமா சரி. ஆனா அந்த மான்கள்ல ஒரு மான் மட்டும் என்ன தெரியுமா? என்ன பாத்து அந்த மான் கிடையாது. அந்த மான்கள்ல ஒரு மான் மட்டும் என்ன
பார்த்த உடனே என்னப்பா என்ன பிடிச்சு பாரு அப்படின்னு ஒரு பார்வை. அந்த பார்வையின் கண்ணத்தை பார்த்த உடனே அந்த மாலை பிடிக்காம போக கூடாது, இது எனக்குரிய மான், எனக்கு சொந்தமான மான் அப்படின்னு நினைச்சு அந்த மானை துரத்தி வந்தேன். அப்படி வந்ததுனாலதான் உங்க இடத்துக்குள்ள வந்துச்சு. இப்ப வந்த மான் இங்க நிக்கிறத விட இந்த இடத்திற்கு தலைநின்றதுனால உங்கள்கிட்ட மட்டும் அனுமதி மட்டும் எடுத்தா போதும். என்னடா கொடுத்தவர்கள் பலர் உண்டு, கொடுப்பவர்களுக்கு தனி பெருமையும் உண்டு. ஜாதி இரண்டுடைய வேலை சாட்சினால் நீதி வழுவான் நெறிமுறையில் மேதினீர் இட்டார் பெரியார் இடாதார் இழி உலத்தார் வட்டாங்கில் உள்ளபடி அப்படின்றது அவையினுடைய வாக்கு. உலகத்துல ரெண்டே ஜாதி தானே. பிறக்கும் பொழுது பிறப்பு சான்றிதழ்னு ஒண்ணு, இறக்கும் பொழுது இறப்பு சான்றிதழ்னு ஒண்ணு, இடையில எதுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்டாரா ஒருத்தர் பெரியவர். அது மாதிரி கொடுக்குறவங்க எல்லாம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் அப்படின்னு உள்ளவங்க கொடுக்குறவங்க அவங்க எல்லாம் யாரா வேள் ஜாதியா இல்ல போங்க அப்படின்னு வச்சுட்டு இல்லைன்றவங்க கீழ் ஜாதியா. நான் சொல்லல அவை சொன்ன. அதனால ஜாதி இரண்டுடைய வேலை சாட்சியங்கள். அந்த வகையில நமக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கும் பொழுது எப்பவுமே கொடுத்து பழகணும். எதெல்லாம் கொடுத்தா பெருகும், கொடுப்பதை வந்து கொடுக்கணும். பொருள் நகை நட்டுன்னு எதை கொடுத்தாலும் என்ன குறையும். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கொடுத்தா பெருகும், அதுதான் கல்வின்னாங்க இல்லையா. கல்வி கொடுக்க அதாவது கல்வி கற்பதற்கு கல்வி கரையில கற்பவர் ஆசிரியர் அப்படின்னாங்க. அதாவது கற்கக்கூடிய கல்வியாகப்பட்டது என்றைக்குமே நிலைத்திருக்கும். சிறு வயதில் கற்கக்கூடிய அந்த கல்வியாகப்பட்டது ஆய் என்று சொல்லக்கூடிய முதலிடத்தை கடைசி வரைக்கும் வரும். தம்பி உடையான் படைக்கஞ்சான், நல்ல இல்லாளை உடையான் விருந்து கஞ்சான், நல்ல கல்வி உடையான் பேச்சு கஞ்சான். அதே போல முகங்கள் நட்பது நட்பன்று, நெஞ்சத்தை அகழ்ந்து நிற்பதை நட்பு அப்படின்னு நீரருக்கு என்மை பிறைமதி பின்னீர பேதையா நட்புனார் வள்ளுவர். வள்ளுவருடைய புகழ். அதே போல மண்பு என்ன பண்ணிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அன்பு முண்டோ அடைந்தால் ஆகலாம் பூக்கண்ணில் பூசம் தரும். எங்களோட அன்பு என்னைக்கு எங்க நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல அனைத்து செல்வங்களும் ஒன்று சேரும். இழந்தவன் கைவோடு ஆகிய இருக்கன் களைவதான் நட்பு. வள்ளுவர் தான் சொன்னாரு. அப்படிப்பட்ட நட்பு உங்கள்ட்ட இருக்கு அப்படின்றதுனால வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்லையா மந்தமா வந்து பார்த்தமா தூக்குறமா இந்த வள்ளுவர் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இல்லறவாசி. அவருடைய மனைவியாக வாசுகி தேவியா வாசுகி இல்லையா. ஒரு கணவன் மனைவியை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க, வள்ளுவர் வாசிக்கு மாதிரி வாழணும்னுவாங்க. என்ன ஒன்று ஒரு குறை அப்படின்னா அவர்களுக்கு வந்து புத்திர பெண் கிடையாது இல்லையா. வள்ளுவருக்கு வாசி அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவர் வாசிக்கு பாருங்க, ஒரு துறவரம் மேற்கொண்ட ஒரு துறவரம் மேற்கொள்ள போற ஒருத்தர் இல்லறம் பண்றது சரியா துறவரம் பண்றது சரியா, இல்லறத்துல என்ன இருக்கு அதிகார தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வள்ளுவருடைய வீட்டுல வந்து ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்தார். சரி சரியா. என்ன இல்லறத்தை பத்தி அப்படி என்ன இல்லறம்னா அவ்வளவு பெருமையா, மனைவினா அப்படித்தான் இருக்கணுமா. ஒரு பெண் அப்படின்றவ தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழா இருக்கு. தன்னை காத்து கொண்டு தற்கொண்டான் பேணி, அதாவது அவருடைய கணவனுடைய புகழையும் காத்து கொண்டு இந்த உலகிலே மன உறுதியோடு வாழக்கூடிய தகுதிகள் உள்ள ஒரு பிறவினா பெண்ணுடைய பிறவிதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிடுறார். அப்ப அப்படிப்பட்ட பெண் எப்படி நடந்துக்கிறான்றதுக்கு வள்ளுவர் வாசிகளுடைய வாழ்க்கையோடு எடுக்கிறார். இந்த துறவரவாசி ஏதாவது சன்னியாசி இருந்தவர் வந்து ஒரு 3 நாட்கள் வீட்டுல தங்கினார். முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா, முதல் நாள் அங்க என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, பகல் நேரம் வள்ளுவருடைய வேலை என்ன, நெசவு தொழில். இந்த நெசவு தொழில் செய்யும் பொழுது பாருங்க, பகல் நேரம் நூலை எடுத்து அப்படி திரிக்கணும். நூலை திரிக்கும் பொழுது என்ன பண்ணாரா, மனைவி அழைத்து அம்மா விளக்கு கொண்டு வா அப்படின்னாரா. விளக்க கொண்டு வந்து பத்த வெளியே. இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் நீங்க பகல்ல விளக்கு போறத சொன்னா என்ன வார்த்தை தெரியுமா வரும், பட்ட பகல் விளக்கு போறத சொல்லி உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்பா கணவனை பார்த்து. ஆனா அந்த அம்மா மறுப்பு பேச்சே பேசல. புருஷன் சொன்னாரு பகல்ல விளக்க பொறுத்து என்ன பண்ணாலாம், நூல் எடுத்து கையில கொடுத்தாலும். 2வது நாள் வந்துருச்சு. இந்த சன்னியாசிக்கு சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வைக்கும் பொழுது என்ன பண்ணாரு, பழைய சாதம் இருந்தது. பழைய சாதத்தை எடுத்து கொண்டு வச்சா இல்ல, வள்ளுவர் சொன்னாரு அம்மா சாதத்தை விசிறி எடுத்து விசிறி விடு அப்படின்னு. சாதம் சூடா இருந்தா விசிற வேண்டிய அவசியம் உண்டு. பழைய சாதம் அப்ப குளிர்ச்சியா இருக்கும், அது விசிற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பெண்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா விசிறியவே 2 இடத்துல விசிறி தான் எறிவாங்க. அப்ப பாருங்க ஏன்னு ஒரு கேள்வி கேட்கல. தன்னுடைய கணவன் சொன்னாருன்றதுக்கு வரிசை இல்லாம என்ன பண்ணாலாம், உடனே விசிறி எடுத்து விசினாங்க. இது 2வது நாள். 3வது நாள் பாருங்க, நம்ம கிணத்துல நீர் அரைச்சிட்டு இருந்தா. வள்ளுவர் வீட்டுல இருந்துட்டு உள்ள இருந்துட்டு வாசுகி அப்படின்னு கூப்பிட்டார். நம்ம என்ன பண்ண, அந்த நீர் அரைச்சிட்டு இருந்த வாடியை விட்டுட்டு கணவன் போயிட்டா. போன பிறகு எந்த இடத்துல அந்த வாடியை இழுத்து நீர் அடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியே அந்த இடத்துல நின்றுச்சு அந்த வாடி. மறுபடியும் அந்த அம்மா வர வரைக்கும் அவதான் அந்த சன்னியாசி சொன்னாரா, இந்த மாதிரி ஒரு இல்லறத்துக்கு ஒரு அரசி ஒரு மனைவி கிடைச்சிச்சுன்னா சன்னியாசம் வேண்டாம், இல்லறமே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்களா, அப்படி இல்லாம பெண்கள் இருக்காங்க கூடத்துல ஒரு 100 பேர். இந்த 100 பேர்ல பாருங்க, இந்த 100 பேரையும் அழைத்து ஒரு தலைவர் எடுத்துட்டு கேட்டாரு, அந்த கூட்டத்துல கொண்டாடிக்கிட்டா அடி வாங்காதவங்க கை தூக்குங்க.
சரி 100 பேரை பார்த்தேன். 100 பேத்துல 100 பேருமே தூக்கலாம். ஒரே ஒருத்தர் 100 பேருமே தூக்கிருக்காங்க. கொண்டாடிட்டு மன்னிக்கணும், கொண்டாடிட்டு அடி வாங்காதவங்க கை தூக்குங்க. அடி வாங்காதவங்க 100 பேருமே தூக்கிருக்காங்க. சரி ஒருத்தர் மட்டும் தூக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஏப்பா இந்த 100 பேர்ல 99 பேரும் அடி வாங்கியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அடி வாங்காம இருந்திருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுதான் சொன்னா, ஏன் நீ வேற நேத்து அடிச்ச அடியில இந்த கையை தூக்க முடியல, அதனால நான் கை தூக்கல அப்படின்றீங்க. அப்ப இப்படி எல்லாம் கொண்டாடி ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிதான் பெண்கள்லாம் நடந்துக்கணும். பெண்கள்னாலே பொதுவாக கருமையானவங்க, ரொம்ப எப்படி சொல்றது, மென்மையானவங்க. அதெல்லாம் பெண்களை பூவையர் அப்படின்னாங்க. அதனால சொல்றதை கேளுங்க. உங்களுடைய மானத்தை மறைச்சு வச்சுட்டு உங்களை தவிக்க விடணும், இல்லைன்னு பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன பாருங்க, அப்ப வந்த மாடு வந்து இங்க இல்லையே என்ன அதே போல பெண்ணாகப்பட்டவங்க எத்தனையோ பெருமைக்குரிய பெண்கள் இருந்தாங்க. அதாவது தன் கணவன் உயிரை மீட்க யமலோகம் சென்று யமனோடு போராடி வந்தார் சாவித்திரி என்ற பெண். அதே போல என்ன பண்ணா, தன்னுடைய கணவனுக்காக அதாவது சமைத்து வைத்திருந்த உணவை வந்து நம்ம ஒரு முனிவராகப்பட்டவர் வந்து உணவு கேட்க, யாரு சிவபெருமான் ஆகப்பட்டவர் மாற்றுமையில் வந்து உணவு வைக்கிறாரு. கனி கேட்கும் பொழுது அந்த கனியை வந்து என்ன பண்றா, இருப்பது ஒரு கனி, அந்த ஒரு கனியை வந்து கணவருக்காக வச்சிருக்காங்க. அது இருக்கக்கூடிய ஒரு கனியை வந்து வரவருக்கு இப்படி கொடுத்துட்ட கணவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு நினைக்காமல் அந்த பெண்ணாகப்பட்ட என்ன அந்த கனியை வந்து கொடுத்தா. அந்த கனியை கொடுத்ததுனால கனி வந்து சாப்பிட்டு சுவைச்சு பார்த்த உடனே இது அருமையா இருக்கு, எங்கட இருப்பது 2 கனி, 2 கனி என்ன பண்றா, இருக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு கனி சாப்பிடலாம் அப்படின்னு மனைவி ஆகப்பட்டவன் நினைக்கும் பொழுது ஒரு கனியை என்ன பண்ணா சாப்பிட்ட உடனே இன்னொரு கனியை என்ன பண்ண அப்படியே இருக்கு. அந்த கனியை மறுபடியும் கேட்கும் பொழுது அந்த கனியை வந்து மறுபடியும் இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப கணவன் வந்து பாக்குறேன், கணவனுக்கு கிடையாது இல்ல, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே என்ன பண்றாங்க, ஏன் எதுக்காக சொல்ல வரேன்னா, பெண்கள் வந்து பெருமைக்குரிய பெண்கள் நிறைய இருக்காங்க. என்னடா அவை மூதாட்டியாகப்பட்டவள், அதாவது தனக்கு அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் வாழ விட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்று அழுது அவைக்கு கொடுத்தாங்க. வாழன்னு கொடுத்தா அப்படிப்பட்ட தமிழே வாழணும் அப்படின்னு பேசுறதுக்கே யோசிக்கும் பொழுது தமிழை வாழ வைக்கிறது எவ்வளவு சிரமம். அதே போலதான் கொடுத்து அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு இருக்காங்க. என்கிட்ட அர்ஜுனனாகப்பட்டவன் பாசுபதி கலையை பெறணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணன் ஒரு யாகம் செய்தாரு. இதற்காக அதாவது 1008 செந்தாமரை மலர்கள் போடக்கூடிய யாகத்துல கிருஷ்ணன் அவனாரு ஒரு மலரை மறைக்க, அப்படி மறைக்கும் பொழுது அந்த யாகமாகப்படுது பாதியிலே நடப்பட்டு போயிருந்தேன் அப்படின்றதுனால தன்னுடைய கண்ணையே பிடிங்க அந்த யாகத்துல போட்டாரு. அதனால கண்ணன் என்ற திருநாமம் கிடைத்தது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, தமிழ் என்ற இலக்கணம் படிக்கல, தூற்றுவார்வர் தூற்றலும் போற்றுவார்வர் போற்றலும் மஞ்சள் புகழ்ச்சி அப்படின்னு இலக்கண முறையில் சொல்லுவாங்க. இதே போல எதிர்காட்சியிலன்னா அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த உலகம் தான் என்னைக்குமே வாழ்க்கையில் நினைத்திருக்கும். இருந்தாலும் அன்பு வந்து அன்பு இருக்கணும். அந்த கலியுகத்திலையும் ஒரு யுகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அன்பு தான். எப்படிப்பட்ட அன்பு இருக்கக்கூடிய வீடாகப்பட்டதை தான் நிலைத்து நிற்கும். அங்குதான் சுடர் விட்டு எரியக்கூடிய ஒரு ஒளி பிரகாசமாக வெளியக்கூடிய அந்த விளக்காகப்பட்டது எரிந்து கொண்டிருக்கும். அங்குதான் வாழ்வு வந்து சிறக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா வாழ்க்கையில வந்து இன்பங்களை தேடி போறதா, இன்பங்கள் என்பது வாழ்விலே வரும், துன்பங்களும் வரும். அதாவது வாழ்விலே இன்பங்களும் துன்பங்களும் கலந்து இருக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி போறதான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்விலே இன்பங்களும் துன்பங்களும் மாறி வர வேண்டும். எங்கிட்ட கம்பன் இருக்காங்க. அப்ப அந்த கம்பராகப்பட்டவர் கம்பருக்கு பெரிய சொல்றேன் என்ன கம்பன் இருக்கா, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, ஏதாவது கதை எழுதின்னு வைங்க, மாடி இல்ல சரியா, கிளம்ப வெளியே போயிட்டு கேட்டாரா இங்கே பார்த்தாரா அங்கே Yeah.
என்னுடைய மாடு எனக்கு சொந்தமான மாடு பிடிக்கிறது நேரம் வரும். அந்த நேரத்தில் பிடிக்கலாம். எங்கடா சிவன் கோயில் இல்லையா? அதே போல சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒரே இடத்துல இருக்கு. எங்க தெரியுமா இருக்கு? அதாவது மேலூர் அருகிலே தனியாமங்கலம்ன்ற ஊர்லதான் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒன்னா இருக்கு. எங்கடா நந்தி பெருமாள். எங்கடா நந்தியும் பெருமாளும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நந்தி பெருமாள் கோயில் தான். நந்தி என்றால் யாரு? சிவனுக்கு இல்லையா? பெருமாள் என்பது இப்ப நந்தியும் பெருமாளும் சேர்ந்தது. எங்கடா சிவனுக்கு அதாவது பத்மாச்சரம், கமலாச்சரம், விட்டுமிக்கன் என்று சொல்லக்கூடிய 3 அரங்கர்களை என்ன பண்ணியிருக்காரு? சூரியாடி இருக்காரு. என்னடா சூரியாடி இருக்காரு? அவருக்கு கோபப்பட்டு இந்த நெற்றிக்கலை திறந்து அவங்களை எரிக்க. அப்படி எரிக்கும் பொழுது என்ன பண்ணாரு? அந்த கோபத்தை தணிப்பதற்காக தன்னுடைய அதாவது மங்களம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை எடுத்து வச்சதுனால இந்த தனியம் இல்லையா? அப்ப வந்து கோபத்தை தணிக்கணும் அப்படின்னா அந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெற்றியில வச்சாங்களாம். அப்ப நெற்றியில வைக்கும் பொழுதுதான் அந்த சிவனுக்கு வந்து அந்த தனியக்கூடிய மங்களம், அதாவது தனியா மங்களம், மங்களம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை வச்சதான் தனியா மங்களம் என்று ஒரு பேரு. வண்டியே தைரியம் வந்துருச்சா? வண்டியே என்ன தைரியம் இல்லையா? என்னுடைய மாநில மாநில பேர் தெரியுமா? வண்டிய என் பேர் ஏன் மாடு வச்சு தெரியுது? உங்க மேல வச்சு என் பேர் வண்டிதான். உங்க பேர் வண்டியா? என்னுடைய மாடு பேர் வண்டி. நீ என்னதப்பா என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம பேர் சொல்லுவாங்க நல்லதாவே நினைக்கிறேன், எனக்கு எதிர்ப்பதமாவே நினைக்கிறேன். விடை விதைத்தவன் விடையேறும். என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பை நம்பிக்கையோடு நினைக்கணும். அப்படின்னா என்ன நடக்குமா? அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? மானசிக்க
பாவம் நம்பிக்கை மான் நம்ம கையில வச்சிருக்கோம். நான் சம்பளம் கொடுத்தாதான் மானே பிடிக்க முடியும். எது? நம்பிக்கை என் பாவம். ஒரு மான் குட்டி பிடிக்க முடியலையா? யானைக்கு இப்படித்தான் தானம்மா மதம். அம்மா சரி ஏற்கனவே மான் இருக்கா? இருக்குல்ல ஒரு மான். அதை பிடிக்கும் பொழுது அதுதான் உலகமா தெரிஞ்சிருக்குமே. எது? அந்த மான் குட்டி. அது எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட மான். வாழ்க்கையுடைய சாரம் அப்படின்றான். நம்ம வாழ்க்கையில எதை அதிகமா விரும்புறோமோ பொருளைத்தான் பொருளோடதான் சொன்னாங்க. யாரும் அன்பையோ மனிதர்களையோ சொல்லல. சரி எது மேல அதிகமான பாசம் வைக்கிறோமோ அதை கூடிய சீக்கிரத்துல வெறுத்துதான் ஆகணுமா. இப்ப அந்த மான்குட்டியை பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை தவிர உலகமே வேற எதுவுமே வேண்டாம். இந்த காதலிக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க, மந்திரி சுட்ட கோழி மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த பெருக்கிகள் அப்படிதான். காதலிக்கு அதாவது காதலிக்கக்கூடிய கண்கள் இருக்குமா? காதலிக்கக்கூடிய கண்கள் எத்தனை? காதலிக்கு எத்தனை கண்கள் இருக்கு? எத்தனை கண்ணு தெரியலங்க. காதலை பத்தி எனக்கு தெரியாது. காதலை பத்தி தெரியாதா? உண்மையா தெரியாதா? காதலுக்கு இருக்கக்கூடிய கண்கள் 2, பெண்ணுக்கு ஆணுக்கு 2, ரெண்டும் சேர்ந்ததமா காதல். அப்படி 4 ஒண்ணு சேரணும் இல்லையா? கேட்டா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதலும் மணல் கடிகாரமும் ஒண்ணு. மணல் கடிகாரம் பாத்துருக்கீங்களா? பாருங்க, அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் எல்லாம் மண்ணை பார்த்து மணி சொல்லும் போது நம்ம இன்னும் பார்த்து மணி சொல்லியிருக்காங்க. சூரியன் எங்க வராரோ அதுதான் பகல், மதிய பொழுது அதுதான். அது மாதிரி இந்த மணல் கடிகாரம் காதலிங்க ஒண்ணு இல்லைன்னு தெரியுமா? மணல் கடிகாரத்துக்கு மேல ஒரு பகுதி கீழே ஒரு பகுதி இடையில ஒரு துளை இருக்கும். இந்த மேல இருக்க மணல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே முழுமை பெற்றோம்னா அப்படியே மாத்தி வைப்பாங்க. அதான் 12 மணி நேரம். அப்ப மேல இருக்க மணல் குறைய குறைய கீழே இருக்கிற பகுதி நிறைவாகும். இதுக்கும் காதலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, எப்படி மேல காலியே கீழே நிறையுதோ அது மாதிரி காதலிக்கும் பொழுது மனசு நிறைஞ்சிரும், ஆனா மூல காலியாயிரும். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன், மான் குட்டி இருக்குங்கிறீங்க, இருக்கு. நான் வந்த விஷயத்த பார்த்து நீங்க மாத்தி ஏற்கனவே ஒரு மான் இருக்கு. சரி, அந்த மானை பிடிக்கும் போது அந்த மாதிரி தான் எல்லாம் நினைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு பரிசாகப்பட்ட மாதிரி இந்த மாதிரி எனக்கான சத்தம். இப்ப இந்த மான் மேல ஆசைப்படுறீங்க, இதையும் நம்பி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது மானை தேடி போயிட்டீங்க, அந்த மான் பாவம் இல்லையா? அப்படி போக மாட்டேங்க. இந்த மாதிரி எனக்காக மானு, எனக்காக பிறக்கப்பட்ட மானு, எனக்காக வளர்க்கப்பட்ட மானு, அப்படிப்பட்ட இந்த மானை விட்டுட்டு போனா அந்த இதை கேட்டு 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 அழுது போச்சுங்களா? ஆனா இருக்கக்கூடிய தானே. சரிங்க, இருக்கட்டும். உங்களுடைய மான்குட்டி உங்களுக்கு கிடைக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க என்ன செய்றீங்க, மான்குட்டி வேணும்னா மான் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே அடையாளம் ஒன்று இருக்கு. உங்க மான்குட்டிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குல்ல? அங்க அடையாள லட்சணத்தை சொல்லுங்க. மானை கொடுக்கறதுக்கு ஏதாவது வழியை கண்டோம். என்னுடைய மானுடைய அங்க லட்சண அடையாளங்களா இதை சொல்லுங்க. காயாத கடல் போய்
மான் சுந்தரமான். இதுல மானோட அடையாளம் தெரியல. தேடி வந்தது மான் இல்ல. வடி என்ன தேடி வந்தது மான் இல்ல. என்ன உன்னதான் என்னவா உனக்காக தான் என்ன தெரியும் உங்களை கொண்ட ஆசை அதான் கரெக்ட்டுக்கு வந்திருக்காரு. உன்னை கொண்ட ஆசை பாட்டு புத்தமிழமிட்டு உண்டு உன்னை கொண்ட ஆசை புத்தமிழமிட்டு உண்டு சத்தியமா சொல்லுறே நீ சக்கரத்தினே தரமுடியாது கண்ணை கொண்டு வந்தினே ஏன் தக்கோ ஏன் பொண்ணு ஏன் தக்கோ ஏன் பொண்ணு உன்னை கொண்ட ஆசை நீ ஆடிட்டு இருக்க பள்ளியில போய் படிக்கிறத மறுபடியும் சேர்த்துக்குறாங்களா? இலங்கை நகரத்திலே மக சமுத்திரத்தை இங்கே தாண்டிடுவேன் அப்படின்னு நான் பாடிட்டு இருக்க. நீ ஆடிட்டு இருக்க. அப்படியே பண்ணது. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் மொயில் மொழி இருப்பது உனக்காக. மாநிலம் தெரியவில்லையா? சாமியார் குடும்பம். புராணம் கும்பிடுவாங்க, நான் சொல்லுவாங்க. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. நீ அவரோடு நான் பேச வார்த்தை இல்லையே, எனக்கு இல்லாமல் சோகம் நீ
வேலையாக வந்ததும் நானே. உனக்கு என்ன வர வேண்டும்? தாரத்திரி இரண்டாம் தாரமாக இருந்தாள். தரத்திரி முதலிடம் கொடுத்த அனைவருக்கும் வள்ளி தெய்வியானி தேவ சமேத அப்படியாகட்டும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா. அவர் மனிதனிலே பழனி மழை முழுகின்றாலுமா. அதை கேட்கணும் அன்பு உட்டெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பாடொடுக்கும். அதை கேட்டவன் அன்பு உட்டெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பாடொடுக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேட்டமா. அவர் மனிதனிலே பழனி மழை முழுகின்றாலுமா. இந்திராணி கண்ணுமொழி கழுத்த முத்துமொழி செம்பரவ சிந்தையிலே சேர்ந்த ஒரு ஞானமொழி. இந்திராணி கண்ணுமொழி கழுத்த முத்துமொழி செம்பரவ சிந்தையிலே சேர்ந்த ஒரு ஞானமொழி. தேவர் மகன் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதனிலே பழனி மழை முழுகின்றாலுமா. சொத்துப்பட்ட கோழி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த பந்தம் உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. தேவனுக்கு சொத்துப்பட்ட கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த பந்தம் உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவனுக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவனுக்கு மூச்சு. தேவன் மொழிமோடி நெஞ்சைக்குள் மூச்சு. பசும்பொன்னிலே தேவன் மகன் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதனிலே பழனி மழை முழுகின்றாலுமா. அதை கேட்டவனுக்கு அன்பு ஒட்டடிக்கும் ஒரு பட்ட மரம் அது பாடொடுக்கும். ஒரு பட்ட மரம் அது பாடொடுக்கும். ஒரு பட்ட மரம் அது பாடொடுக்கும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞானம் பெய்ய வேணும். ஒரு நாடு பட்டி விளைய வேணும், பாடுபட பொங்க வேணும். இது பெருக வேணும், ஞானம் பெய்ய வேணும். ரொம்ப நல்ல வரவு வேணும். அவனை போய் கொண்டாடி அதான் என்ன ஆர்மியாட்டுல இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நாடக ரசிக பெருமக்களுக்கும், நாடகத்தை நல்ல முறையில் காண வந்த நாடக சுற்றுவட்டார ரசிக பெருமக்களுக்கும், நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அன்பு அமைப்பாளர் அன்பண்ணா மாயக்குளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கும், மேலும் நாடகத்திற்கு அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு நகைச்சுவை நடிகர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும், நாடகத்தை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த விழா கமிட்டியாளர்களுக்கும்,
நாடகத்துக்கு காவல்துறையை பணியை சேர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க ஒளிபெருக்கி அதை சொல்ல வேண்டியது சிறப்பான வகையில் ஒளி அந்த ஒளிபெருத்து கொடுத்த திருமலை ரேடியோஸ் ஒளிபெருக்கி இருக்கும் அதில் பணிபுரிந்த அன்பூசர் ஆபரேட்டர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர் சார் நன்றி கூறி உங்களது விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.